சுவாமி ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் விழாவில் ஒரு மருத்துவமனையை திறந்து பேசுகின்ற பொழுது ஒரு உயர்வான கருத்தை சொல்லுகிறார். அது விபீஷ்ணனுடைய கதாபாத்திரத்திற்கு எவ்வளவு அழகாக பொருந்தி வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர் ஃபுல் சூட் என்று நாம் சொல்வோம், நல்ல ஒரு அழகான நவநாகரிகமான ஆடை, அந்த ஃபுல் சூட் அணிந்திருக்கிறார். அது நன்றாக தோய்க்கப்பட்டு அயர்ன் செய்யக்கூடியதாக நல்ல நீவப்பட்டு சூட்டின் காரணமாக அதனுடைய சுருக்கங்களை நீக்கி எல்லாவற்றையும் போட்டு இருக்கிறார். ஆனால் சுவாமி சொல்கிறார், இப்பேற்பட்ட அழகான பார்ப்பதற்கே வசீகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையில் கிருமிகள் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவரனுடைய அவர் அறுவை சிகிச்சை செல்ல போகின்ற பொழுது அணிந்திருக்கிறாரே ஆடை, அந்த ஆடை வெளுப்பாக இருக்கும், அதில் ஆங்காங்கே இரத்த கரைகள் கூட இருக்கும், ஆனால் அது ஸ்டெரிலைஸ்ட். சுவாமி சொல்கிறார், விபீஷ்ணனுடைய கேரக்டரை எடுத்தால் மருத்துவர் அணிந்திருக்கக்கூடிய கோட், சுற்றி இருக்கிறது ஒரே தமோ குணமும் ரஜோகுணமும் துர்குணமும் தான். அதுக்கு நடுவில் இந்த கரைகளெல்லாம் இருந்தாலும் கிருமி இல்லாத ஒரு கதாபாத்திரமாக விபீஷ்ணர் இருக்கிறார். அதற்கு அவர் கையில் இருந்த மாபெரும் சாதனம் சரணாகதி.